ரெக்கார்ட் தொடர்கிறது. திமுகவின் தோல்விக்கான காரணம் என்னன்னு முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திமுக நிர்வாகிகளோடு பேசிய உரையாடலில் அது ஒரு தாவேக்காவோட வெற்றிய மாயாஜாலம் அப்படின்னு காயின் பண்ணியிருக்காரு. என்ன மாயாஜாலம் அப்படின்னு பேசிட்டு இருக்கோம். அதாவது ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் இருக்கும். அதில் ஒரு பக்கம் மாயாஜாலம் என்று மாண்புயர் ஸ்டாலின் அவர்கள் சொல்வது ஏற்கக்கூடிய கருத்து. இன்னொரு புறம் அது மாயாஜாலம் இல்லை என்பதும் ஏற்கக்கூடிய கருத்து. என்ன விஷயம்? ஒரு நிமிஷத்துல உங்களுக்கு 3 பேட்டை கேட்டதுக்கு மாயைக்கு நான் விளக்கம் சொல்லணும், தமிழ் மக்களுக்கும் போய் சேரணும். வாழ்வே மாயம் உலகே மாயம்பாங்க. அதுக்குன்னு வாழ்க்கைன்னு ஒன்று இல்லையா, உலகம்னு இல்லையா? 2 விஷயம் இருக்குது. உண்மை, உண்மையான உண்மை. 3 1 பங்கு மணல் பரப்பும் 2 பங்கு கடல் பரப்பும் இருக்கிறது உண்மை. ஆனால் அது உண்மையான உண்மையா? இல்லை. உண்மையான உண்மை என்னவென்றால் அந்த நீருக்கடியிலும் மணல் தான் இருக்கிறது. இதுதான் மாயாஜாலம் என்பது. நீங்க மாண்புயர் ஸ்டாலின் சொன்னது உண்மை. அப்படி என்று சொன்னால் ஒரு மாயாஜால வித்தையை நிகழ்த்தியார் விஜய்ன்னு சொல்லி அவங்க சொல்ல முடியும். அதனால இது யாருக்கும் எதையும் சொல்ல உரிமை உண்டு. 2 புறமும் நான் பார்க்கணும். அதே முதல்வர் ஸ்டாலின் தான் சொல்றாரு, அழகா சொல்றாரு. அதாவது குடியரசுத் தலைவர் ஆட்சி வந்துவிடக்கூடாது என்ற எண்ணத்தில் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் நம்பிக்கை வாக்கெடுப்பில் அரசுக்கு ஆதரவாக வாக்களித்துள்ளனர். அவர்களின் நிலைப்பாட்டை நாங்கள் மதிக்கிறோம். அதுல காங்கிரஸ் வராது சார். நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். இல்ல காங்கிரஸ் வராது. காங்கிரஸ் அவர் கூட்டணி கட்சிகள்னு சொல்ற அந்த பட்டியலில் காங்கிரஸ். அதுக்கு நம்ம பேசுவோம். அந்த அறிக்கையில் அவர் சொல்லிட்டாரு. நான் திரும்ப சொல்றது, அவர் சொன்னது காங்கிரஸ் இருக்கா இல்லைங்கிறதுக்கு நம்ம அடுத்த விஷயம் பேசுவோம். அதனால மாயாஜாலம் என்று சொல்வதோ அல்லது இல்லை என்று சொல்வதோ, இவர்கள் நாங்கள் 65 விழுக்காடு தாவேக்காவுக்கு எதிரான வாக்குன்னு சொல்றது அவங்க பார்வை. தாவேக்காவுடைய பார்வை என்ன? உங்களுக்கு 74 75% 76% உங்களுக்கு எதிராக இருந்திருக்காங்கன்னு திரு விஜய் சொல்றாரு. அதனால ஒவ்வொன்றிலையும் 2 பார்வை இருக்கிறது முதல்ல ஒத்துக்கிறணும். ஒரு பார்வையா நம்ம எதையுமே பார்க்கக்கூடாது. அதனால இந்த இடங்கள் கூடுதல் குறைவு என்பது எல்லா காலங்களும் நடந்திருக்கு. உங்களுக்கு நன்றாக தெரியும். காங்கிரஸுக்கு என்ன சார் 36 பாருங்க. எம்ஜிஆர் அவர்கள் குறைந்தபட்ச வாக்கு சதவீதத்தில் அதிகமான இடங்களை பெற்றார். கலைஞர் அவர்கள் அதே மாதிரி அதிகமான இடங்களை பெற்றார் 1989. இதெல்லாம் எதையும் நம்ம பேசலாம். வாக்கு சதவீதம் குறைவு, சீட்டு கூட, அல்லது சீட்டு குறைவு, வாக்கு சதவீதம், எது எப்படி இருந்தாலும் அவர் வெற்றி பெற்றிருக்கிறார். அவரை மாண்புயர் ஸ்டாலின் அவர்கள் நான் மதிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இவரும் மதித்து அவரை போய் பார்த்துருக்காரு. அரசியலில் ஒரு புதிய ஒரு சகாப்தம் இல்லைன்னு சொன்னால், நீண்ட காலத்துக்கு முன்பு இருந்த ஒரு அண்ணாதுரை அவர்கள் காலத்தில் இருந்தது மீண்டும் விஜய் காலத்தில் உருவாகி இருக்கிறது. அதை நம்ம வரவேற்கிறோம், பாராட்டுறோம். எந்த அண்ணாவால் தோற்கடிக்கப்பட்டதோ காங்கிரஸ், இன்னொரு அண்ணாவால் காங்கிரஸுக்கு தமிழ்நாடு அமைச்சர் இடம் கிடைத்திருக்கு. எந்த அண்ணாவை வந்துவிடக்கூடாதுன்னு பார்த்த பெரியாரை போய் பார்த்து நீங்க தான் தலைவரும், உங்களுக்காகத்தான் எங்க ஆசனமே தலைமை ஆசனம் சொன்னவரும் அண்ணாதுரை தான். அதாவது திராவிட முன்னேற்ற கழகம் வென்றுவிடக்கூடாது, அண்ணாதுரை அவர்கள் முருகதால் ஆகிவிடக்கூடாது என்பதில் காமராஜருடன் இணைந்து இருந்தவர் தந்தை பெரியார். அதுவும் உங்களுக்கு தெரியும். அதனால வரலாறு இன்னொன்று சொல்றாங்களே, ஸ்டாலின் வென்று விடக்கூடாது, ஆட்சிக்கு வந்து விடக்கூடாதுங்கிறதுல ராகுல் உறுதியாக இருந்தார்னு சொல்றாங்க. அது உண்மையான இல்லை, அது தவறான விஷயம். நீங்க நல்லா தெரிஞ்சுக்குங்க. பிரச்சாரத்துக்கு வராம தாவேக்கா பதவியேற்பு விழாவுக்கு வர்றீங்களா? அதுக்கு என்ன அர்த்தம்? பிரச்சாரத்தில் திமுக தலைவர்கள் நேரு உட்பட எல்லாரும் இருந்தாங்க. அவர் கடைசி அந்த 2 நாள் கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய அங்கே கூட்டணி இல்லை, இங்கே கூட்டணி, அந்த ஒரு காரணத்துக்காக முதல்ல வர முடியல. வருகின்ற நேரத்தில் ஏற்கனவே அன்றைய முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே திட்டமிட்டார். இதெல்லாம் முடிக்கணும். 3வது விஷயம், எங்களுடைய தலைவர் கார்கே அவர்கள் என்ன சொல்லுங்க. 5 பேர் ஜெயிச்சிருக்கீங்க அசம்பிளியில். இந்த 5 பேரும் கிட்டத்தட்ட திமுக உள்ளிட்ட 20 கட்சிகளினுடைய கூட்டணியினுடைய உழைப்பால் வென்றிருக்கிறீர்கள். உங்கள் ஒவ்வொரு வெற்றிலையும் உதயசூரியன் ஓட்டு இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் ஓட்டு இருக்கு, இடதுசாரிகள் ஓட்டு இருக்கு. மற்ற கட்சி தலைவர்களுக்கு, மற்ற கட்சி எம்எல்ஏக்கள் அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சராக இருந்த ஸ்டாலினை பார்த்தாங்க. நம்ம ஆட்கள் பார்த்தாங்களானே? நான் எங்களுடைய தலைமையிட்ட பேசும்போது பார்த்துருக்கோம்னு சொன்னேன். இது என்னுடைய தனிப்பட்டது. நான் அதுக்காண்டி நான் காங்கிரஸ் சொல்ல முடியாது. அதே நேரத்தில் எங்களுடைய தலைவர் கார்கே அவர்கள், நம்முடைய டிஆர் பாலு அவர்களும் பேசியிருக்கிறாரு. எங்களுடைய தலைவர் ராகுல் காந்தி திருமதி கனிமொழி அவர்களும் பேசியிருக்கிறார் என்ற தகவலை 2 நாளைக்கு முன்னால் எங்களுடைய தலைவர் சொல்லியிருக்காரு. இது ஒரு புறம் இருக்கட்டும். இல்லைண்ணே, நம்ம இல்லை இப்போ கூட்டணியிலிருந்து வெளியேறுவதற்கோ தாவேக்காவை ஆதரிப்பதற்கோ உங்களுக்கு எல்லா விதமான உரிமையும் இருக்குது. அந்த இணைகிற போது இருக்கிற அதே மாதிரியான முதிர்ச்சி பிரிகிற போதும் இருக்கணும். இணைவும் பிரிவும் எப்பவுமே முந்தின நாள் இணைப்பு இல்லை, 2வது நாள் இணைப்பு வந்துச்சுன்னு சொல்லுவாங்க. ஒரு தகவல் சொல்லிடுறேன். 2வது நாள் நீங்க சொன்னீங்கல்ல 5 இடத்துக்கு அவங்க ஜெயிச்சிருக்காங்க. ஏன் அதை நீங்க திருப்பி போட்டு பார்க்கக்கூடாது?
59 69 73 இடங்களை பெறுவதற்கு காங்கிரஸும் உழைச்சிருக்குங்கிறத ஏன் பார்க்க முடியல உங்களால்? எப்போவுமே அந்த ஊடக பார்வை என்பது ஒரு வித்தியாசமான பார்வையாக இருக்குது. ரெண்டு புறமும் உழைப்பு செலுத்தப்பட்டிருக்கு. அதனால ரெண்டு புறத்துடைய உழைப்பை வந்து நம்ம திடீர்னு உதாசீனமாக படுத்திடக்கூடாது. நான் வந்து காங்கிரஸினுடைய உழைப்பு இந்த பேரவைத் தேர்தலில் பெரிய லெவலில் இருந்தது நம்புறேன். திமுகவுக்கு இருந்ததாக தான் என்னோட கேள்வி. ரெண்டு கட்சிகளுமே உழைக்கலாம் வராது. இல்லைன்னா திமுக விட்டு கொடுத்துருக்காது, 3 இடங்களை கூட கொடுத்துருக்காது. இதெல்லாம் நீங்கள் யோசனை பண்ணணும். அப்போ ராகுல் காந்தி வந்து இப்போ நீங்கள் இந்த பேரவைத் தேர்தல், அடுத்து உள்ளாட்சி தேர்தல், 29 மக்களவைத் தேர்தல்னா இனிமே காங்கிரஸ் தாவேகா கூட்டணி தான் உறுதியானதா? ராகுல் காந்தி அவர்கள் என்ன பேசினார்னா, இந்தியாவில் மோடியை எதிர்ப்பதில் தமிழகத்தில் முன்னணியில் இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் ரொம்ப தெளிவாக சொன்னார். இந்த விஜய் முந்திட்டாரா? விஜய் முந்திட்டாரா? அதான் சொல்றேன். அதாவது சொன்னவர் யார் சொன்னார்? அதனால 2 பேருக்கு இடையில வந்து தேர்தலில் நாங்கள் ஒற்றுமையாக இருந்தோம், தேர்தலுக்கு பிறகு ஏன் நாங்க பிரிஞ்சோம்? அதெல்லாம் நீங்க சிந்திக்கணும். நீங்க தேர்தலுக்கு முன்னாடியே பிரிஞ்சிட்டீங்கன்னு தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். உங்க ஆசைப்படி நடந்திருந்தா வேற மாதிரி நடந்திருக்கலாம். அந்த ஆசைப்படி நடந்ததுனால் தேர்தலுக்கு முன்பாகவே திமுக கூட்டணியில் ஏற்பட்ட பிளவு தான் தேர்தலுக்கு பிறகான இந்த முடிவுகளை எதிரொலிக்குது நான் சொல்றேன். கடந்த 3-4 மாசமா காங்கிரஸை பல ஊடகங்கள், ஆதரவு ஊடகம், ஆட்சியில் இருந்த ஆதரவு ஊடகங்களும் எவ்வளவு கொச்சைப்படுத்த முடியுமோ கொச்சைப்படுத்த. அதாவது திமுக ஒரு மோசமான கட்சின்னு காங்கிரஸில் இருந்து கூட்டணியில் இருந்து கொண்டு பேசுகிற போது அதை கண்டுகொள்ளாத காங்கிரஸ் தலைமை பேசுகிற போது இல்லையா? 2 புறத்திலையும் மிக மோசமாக நான் சொல்லக்கூடியவர் யாருன்னு சொன்னால், ஊடகத்தில் இருக்கக்கூடிய சிலர் வந்து எங்களுக்குள்ள பிளவு. நான் ஒவ்வொரு முறையும் சொன்னேன், இது வந்து எங்கள் கூட்டணியை பலவீனப்படுத்தும், நீங்கள் திமுகவுக்கு ஆதரவாக பேசுகிற மாதிரி பேசுகிறீங்க, ஆனால் எங்கள் கூட்டணியை பலவீனப்படுத்தும் சொல்லி இந்த இடையிலையும் சொல்லி அந்த நண்பர்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். அது ஒரு புறம் இருக்கட்டும். நீங்கள் இந்த வெற்றி தோல்வி என்பது ஒரு புறம். நாங்கள் மட்டும் இந்த உடனடியாக எடுக்கலைன்னா என்ன நடந்திருக்கும் உங்களுக்கு நன்றாக தெரியும். ஒன்றும் நடந்திருக்காது. சகோதரியில் சொல்லவே விடலையே நீங்க. சகோதரி லீமா ரோஸ் வந்து முந்திக் கொண்டார்கள், அதுக்கு முந்தி நாங்க முந்திக்கிட்டோம். என்னன்னா உங்களுக்கு புரியும். நான் நிறைய சொல்ல மாட்டேன், எனக்கு புரியும். நான் நிறைய சொல்ல மாட்டேன். அவர்களை முந்தி நீங்கள் பேசுகிறதை விட நீங்கள் இடைவெளி விடுகிற இடைவெளியை நான் நிறைய புரிஞ்சுக்கிறேன். ஏன் உடனடியாக செய்யணும்னு ரொம்ப பேர் கேட்டாங்க இல்லையா? என்ன நடந்திருக்கும்? அது அன்னைக்கு சூழ்நிலையில் வந்து ஒட்டுமொத்த அதிமுக அது பிஜேபி சப்போர்ட்டாக வந்திருக்கும். அப்போ இந்த பிளவுலாம் இல்லை. அப்போ அதிமுகவுடைய ஆதரவை விஜய் அவர்கள் எதிர்பார்க்கல. அவர் கடைசி வரை நின்றது மதசார்பற்ற கட்சிகளுடைய இதைத்தான் தெளிவாக இருந்தார். அதனாலதான் ஒவ்வொரு இடமா போய் பார்த்தார், 2 சீட்டுக்காக பார்த்தார். ஒரே ஷாட்ல அவருக்கு வந்து 55-50க்கு மேற்பட்ட இடங்கள் அவருக்கு கிடைக்கும் போது விடுவாரா? அன்னைக்கு 2 பேரும் சேர்ந்து அதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். அதுக்கு மேல உள்ள நடந்த விஷயங்களை பார்த்தீங்கன்னா, அதாவது இன்னைக்கு நடக்கக்கூடிய சண்டை உங்களுக்கு அதிமுக என்ன தெரியும்? அப்ப அதையெல்லாம் தடுத்து குடியரசுத் தலைவர் ஆட்சி வராமலையும் பார்த்து, அது மட்டுமல்லாமல் பாஜக மறைமுகமாகவோ நேரடியாகவோ வராமல் செய்த காங்கிரஸ் கட்சி அதனால அவசரமாக முடிவு எடுத்தது. அதே நேரத்தில் எங்கள் தலைவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவர் மாண்புயர் ஸ்டாலின் அவர்களை அன்றைக்கு மதிக்கிறார்கள், இன்றைக்கு மதிக்கிறார்கள். அது வேறு. அதே நேரத்தில் திரு விஜய் அவர்களுடைய இது காலத்தின் கட்டாயம். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, 105 இடம் திமுக எடுத்து நாங்க 5 இடம் திமுக கொடுக்காம இருந்திருந்தோம்னா நிச்சயமா அது வந்து கயமைன்னு சொல்லலாம், துரோகம் சொல்லலாம். அந்த மாதிரி ஒண்ணு தமிழக மக்கள் ஒரு வேடிக்கை கொடுக்கல. முதல்வர் ஸ்டாலின் என்ன சொன்னார்னா, மக்களின் தீர்ப்பை மதிக்கிறோம்னு சொன்னார். இவளெல்லாம் நீங்க கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க 14 நிமிஷம் பாவலருக்கு கொடுத்த நான் கேட்கல, 6-7 நிமிஷமா இருந்தாலும் சில கருத்துக்களை, ஏன்னா நிறைய பேர் காங்கிரஸுக்கு எதிராக பல பேச்சுக்களை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால நாங்க இன்னைக்கு திமுகவையும் திமுக தலைவர் மதிக்கிறோம். அகில இந்த அளவில் எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை கூட்டு இருக்குதான் செய்து எங்களை பொறுத்தவரை அது அவர்கள் எப்படி இருக்குன்றதுல அன்னைக்கு சொல்லட்டும். அதனால நாங்க வந்து உறவை நாங்க முறிக்கல. ஆனா கூட்டணி என்பது தமிழ்நாட்டுடைய நலனுக்காக நாங்கள் செய்த வேலை. அது என்ன நடந்துச்சுன்னா, நாங்க செஞ்சதைத்தான் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விடுதலை சிறுத்தையும் இந்தியன் யூனியன் முஸ்லீம் லீக்கும் எங்களை தொடர்ந்து செய்தது. அவர்கள் போய் கேட்டு செஞ்சார்கள், நாங்க கேட்டு செய்யலுங்கிற அந்த தவறுக்கு நான் உங்களுக்கு உதாரணம் சொல்லிட்டேன். தலைவர்கள் பேசி இருக்கிறார்கள்.